இவருடைய குடும்ப வரவேற்பு. சகோதரி இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி பெண்களுக்காக சொல்லி நல்ல நிலையத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைய நாள் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, ஒரு மங்களகரமான நாள். அதனால் பாதி பக்தி பாதி ஞானம் உண்டு. கொஞ்சம் நாங்கள் இன்னும் பயணிச்சு கொண்டிருக்கிறதுனால நிறைய குழந்தைகளுக்கு வர்றது சந்தர்ப்பம் இன்னைக்கு அமையல நாடக பிரகாரம். இருந்தாலும் வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாரும் மிக மிக பாக்கியசாலிகள். இந்த கல்பத்தில் இந்த நேரத்துக்கான இந்த பதிவை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். சிஸ்டரை மன்னர் பிராமண குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு என்னுடைய ஆன்மீக வார்த்தைகளை கேட்கறதுக்கு அவனால் நிமிஷம் ஒரு அருமையான கிளாஸ் சாந்தி. எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோ குட்டீஸும் இருக்காங்க. புத்தளம் சென்டர்லாம் வந்துட்டுருக்கோம். அங்கேயும் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இந்த மாதிரி உட்காந்து ஒரு பெண்ணோட கேட்டு அவங்களும் ஃபுல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 3 மணி நேரம் நம்ம செஞ்சிருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே போல் சின்னவங்களாக இருந்தாலும் ஸ்ட்ராங். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கோபி சிஸ்டர் வந்து மதுபல்ல சந்திப்போம். இப்போ 2 தடவை சந்திச்சிருக்கோம் மதுபல்ல. உண்மையும் பார்த்துருக்கேன் மதுபல்ல சந்திக்கிறது வேறு, நிலையத்தில் இந்த மாதிரி வந்து சந்திக்கிறது அது ஒரு தனி சுகம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே தந்தையின் குழந்தைகள், ஒரே கல்வி படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அந்தந்த இடத்துல எப்படி பாபாவுடைய குழந்தைகள் இருக்காங்க, எப்படி குடும்பம் இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆவல், ஒரு ஆர்வம் கூட சொல்லலாம். எப்படி பாபாவுடைய சேவை எப்படி நடக்குது எல்லா இடத்துலையும். பாபா எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறாரு குழந்தைகள். ரியலி மூல முடுக்கிலிருந்து பாபாவுடைய குழந்தைகள் வருது. ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். பாபா நம்ம எல்லாரும் எப்படி கனெக்டட் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க வந்து லண்டன்ல இருக்கோம், பிசிக்கலி பௌதிகமாக லண்டன்ல இருக்கோம். லண்டன்ல வந்திருக்கோம். ஆனாலும் நம்ம எல்லாருமே தொடர்பு உள்ளோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பிராமண குழந்தைகள், வெரி குட். சரி, நம்ம எல்லாருமே ஒரே முரளி கேட்கணும் இல்லை, வெவ்வேறு முரளி இல்லை, ஒரே முரளி. எந்த பாபாவோட குழந்தை எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரே முரளி தான் கேட்கிறோம். ஸோ அதே சிந்தனைகள் போயிட்டு இருக்குமா? பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஸோ நம்ம எல்லாரும் எப்படி கனெக்டட்? பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய நினைவு மூலமாக நம்ம எல்லாருமே கனெக்ட். சொன்னால்தான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்துல ஒரே மாதிரி கலாச்சாரம் இருக்கும், ஒரே மாதிரி சம்பிரதாயங்கள் இருக்கும், ஒரே மாதிரி சிந்தனைகள் இருக்கும், ஒரே
அதே மாதிரி நடவடிக்கை இருக்கு. ஸோ நம்ம சொல்லலாம் இவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அவங்க இப்படி இப்படி இருக்காங்க. ஸோ அது போல நம்ம எல்லாருமே ஒரே மொழி கேட்டு அந்த தொடர்பில் இருக்கணும், நினைவு இருக்கும். பட் நான் வந்து இன்னும் 2 பேரும் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஹலோ சொல்லணும். பிகாஸ் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மன்னார் சென்டருக்கு வந்தது. ராணி சிஸ்டர் கச்சன் பிரதர் வாங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ஹலோ சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தரும் எப்படி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு போல எப்படி பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ரீமத்தையும் தவற விடாமல் எப்படி பின்பற்றாங்க, அதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் எவ்வளோ இங்கேருந்து வந்து எப்படி அங்கே பாபாவோட குழந்தையாகி எப்படி முன்னேறி, அவங்களும் அப்படி ஒரு எக்ஸாம்பிள், இவர் ஒரு எக்ஸாம்பிள். குமார் லைஃப் இன்னத்தான் குடும்பத்தில் ப்ரெஷர்ஸ் இருக்கும் தானே. குடும்பத்தில் வந்து ஒரு குமாராக இருக்காருன்னு சொன்னால் அது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு. பட் அவர் ஸ்ட்ராங்காக இருந்து பாபாக்குத்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு. இப்போ பாபா வீட்டில் தான் தங்கியிருக்காரு. ஒரு குழுக்குள்ளார திட்டத்தன்மை. ஸோ 2 பேருமே எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி பல உதாரணங்கள் யூகேல இருக்காங்க. மீனிங் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். அதானே சரி, நம்ம எல்லாருமே கோர்ஸ் செட் பண்ணணும். நீங்கள் neighbors அவர் யாரும் தெரியாது. முன்னாடி இனி நம்ம வந்து என்ன அடையணும் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த எதற்காக நம்ம வந்திருக்கோம் அது வந்து நம்ம கண்டிப்பா அடையணும். வாழ்க்கையில வந்து நமக்கு ஜென்ரலா வேணும்ன்றது அமைதி, அன்பு, சந்தோஷம். பட் ஆல்சோ பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறமும் நமக்கு தெரியுது இல்லையா, வித்தியாசம் தெரியுது. முன்னாடி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இனி என்ன அடையலாம். உலகத்துல வந்து அடையக்கூடிய விஷயங்கள் பல இருக்கு. அது வந்து நமக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கலாம். பட் இங்க பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம், இந்த ஞானத்தை தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லலாம், பொட்டென்ஷியல் சொல்லலாம், எக்ஸ்பேண்ட் ஆகும். நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வந்து நம்ம கொடுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து நமக்காக மட்டும் வாழ்றோம்னா ஓகே, அது கூட ஓகே. அப்படி கூட இன்னைக்கு இல்லை. ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் இல்லை, அந்த சக்தி இல்லை. பட் இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம், நமக்கு மட்டும் வாழ, நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து மற்றவங்களுக்கும் ஒரு தூண்டுதல். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்க்கை எவ்வளவு பெருமதி வாய்ந்தது. இதுல முக்கியமா பாபா வந்து நமக்கு சொல்றது விஷயம், டெய்லி பாபா முள்ளில என்ன சொல்றாரு, ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஈஸி क्वेश्चन அப்படின்னு டெய்லி சொல்றாரு பாபா. அப்புறம் சரி சரி சொல்லு கண்டிப்பா. அறிமுகத்தை கொடுக்கணும், பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். பாபா சொல்றது தூய்மை. உன்னை ஆத்மா என்று கருதி என் ஒருவனை நினைவு செய்.
மன் மனா. ஸோ பாபா டெய்லி நமக்கு ஏன் நினைவு பற்றி சொல்லிட்டு இருக்காரு? பிகாஸ் நேச்சுரலா நம்ம செய்யறது என்னன்னு சொன்னா நினைவு தான். ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்கோம். ரைட்? இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதுக்கே சொல்லுவே கஷ்டம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க penny for your thoughts அப்படின்னு. அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு penny கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. பிளஸ் கண்டினியூஸா நம்ம ஏதாவது நினைச்சிட்டே இருக்கணும். அதனால பாபா சொல்றது அந்த நினைவை விட்டுட்டு இதை நினைவு பாபா நினைவு. ஏன்? பிகாஸ் அந்த மாதிரி நினைவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க அதுல என்ன இருக்கு? பாவங்கள் அழியும். பாபாவுடைய நினைவுல இருந்து பாவங்கள் அழியும். மற்றவங்களுடைய நினைவுல இருந்து மற்றவங்களுடைய நினைவுல இருந்து நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இதை நான் நல்லா பார்த்துருக்கேன். சரியான ஒரு டிஃப்ரென்ஸ். நீங்க மனிதர்களை நினைச்சிட்டு இருங்க, அப்புறம் பாபாவும் நினைவு. எனர்ஜி எதுல வருது நமக்கு? மற்றவங்களை நினைக்கும் பொழுது எனர்ஜி இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பாபா நினைக்கும் பொழுது எனர்ஜி இவ்வளவு காலம் நம்ம வந்து யாரை நினைச்சிட்டு இருக்கோம்? இவ்வளவு காலம் பாபா நினைக்கல, இப்பதான் பாபா நினைக்க ஆரம்பிச்சு. பக்தி மார்க்கம் அடுத்தவரை நான் உதவி செய்யும். உற்றார் உறவினருக்கு தான் நான் உதவி செய்யலாம். ஓகே, அவங்களுக்கு நம்ம பொறுப்பு இருக்கு, அதனால நீங்க இது செய்யணும், ஏதாவது செய்யணும், அது வேற விஷயம். இப்போ ஜென்ரலா நம்மளுடைய மனம் புத்தி பாபா கிட்ட இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் இது எல்லாமே வெளியே. அதே வந்து நம்ம மற்றவங்களை நினைக்கும் பொழுது அது ஃபுல் டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட். ஸோ அதனால தான் பாபா சொல்லுது டெய்லி என்னது என்னை செய்யணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செய்கிறது போதெல்லாம் பாபாவை கூப்பிடுங்க. பாபா வந்து என் கூட இரு. சிம்பிள். நீங்கள் படிக்கிறீங்களா, பாபா கூப்பிடுங்க. பாபா நானும் நீ ரெண்டு சேர்ந்து படிக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் செய்யலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். ஸோ அது போல நீங்கள் வந்து சமைக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அது எப்படி மறக்க முடியும்? பாபா சொல்றது நீங்க என்ன செஞ்சாலும் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தனிமை அனுபவம் ஆகாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் டிப்ரெஷன்லயே போறாங்க. தனிமைன்ற ஒரு ஃபீல் அவ்வளோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோஷியல் மீடியா இதெல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் தனிமை. கம்யூனிகேஷன் இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரி ஹிஸ்டரியில இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு பட்டன் தட்டினா ஆனாலும் தனிமை. ஏன் அப்படி? அதனால தான் பாபா சொல்றது கூட கடவுள் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, பயமும். சரியான செயல்கள் தான் செய்யணும். இப்போ நீங்கள் தனிமை அனுபவம் செய்யணும், சந்தோஷமா இருக்கும். ஸோ பாபா எப்படி அனுபவம் செய்யறது? பாபா யாரு? பாபா சொல்றாரு எப்படி வந்து ஆத்மா நம்ம புள்ளி, அது போல சிவபாபாவும் புள்ளி சொல்றாரு. பிரம்மா பாபா உடல்ல வந்து நமக்கு சொல்றதுனால அந்த உறவு முறை இருக்கு. ஸோ பாபா அப்படி அனுபவம் செய்யலாம். சிவபாபா, பிரம்மா பாபா. ஸோ நம்ம செயல்கள் செய்யும் பொழுதெல்லாம் பாபா
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இதெல்லாம் செய்யணும், பட் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நினைப்போம், ஆனா ஃபீல் ஆகும். அப்படி இருக்குதா? அப்படி இருக்குது. என்ன செய்யணும் அதுக்கு? இதுக்குதான் அப்பா கிட்ட இருந்து நம்ம சக்திகள் இப்போ இந்த காலத்துல தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி நமக்கு அவ்வளவு, பட் இப்போ ரொம்ப தேவை. ஏன்னா எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நல்லா புறம் இருக்கும் பொழுது அந்த டைம் வந்து நமக்கு அதுல இருந்து ஆதிக்கம் செலுத்தப்படாம இருக்கிறதுக்கு சக்தி, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்கு. அந்த சக்திகள் இருக்கும் பொழுது அப்ப நம்ம பாதுகாப்பாங்க. எப்படி வந்து அந்த சூப்பர்மேன் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆயுதங்கள் இருக்கும். இந்த ஆயுதங்கள் எடுத்த உடனே அவங்களுக்கு நிறைய சக்திகள் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இன்னைக்கு இந்த ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும். எப்படி இருக்கும் சக்திகள்? ஸோ அப்பாவை நினைவு செய்யணும். இந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து நம்ம சக்தி எடுக்கணும். ஸோ அந்த சக்தி மூலமாகத்தான் நம்ம ஆதிக்கம் செலுத்தப்பட மாட்டோம். இல்லைன்னா எவ்வளவுதான் நம்ம நினைப்போம் ஃபீல் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வந்து திரும்பி அதுக்கு ஏதாவது சொல்லிடுவோம். இல்லை அந்த கோபமோ கொஞ்சம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லையா? ஸோ பாபா கிட்ட இந்த சக்தி எடுக்க முடியும். அந்த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நீங்க பாருங்க, இப்போ மழை பெய்யுது, அந்த மழை பெய்யறப்போ அப்படியே போனா நம்ம நினைஞ்சிருவோம் தானே, நினைஞ்சிருவோம், காய்ச்சல் வரும். ஆனா நம்ம கொடை போட்டுட்டு இல்லை ரெயின் கோட் போட்டுட்டு அந்த மழைக்காக அந்த ஷூஸ் போட்டுட்டு போனோம்னா என்னது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மழை. இதானே அதெல்லாம் போட்டுட்டு போனோம்னு சொன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் மழை. பிகாஸ் என்னது, நம்ம அதை அஃபெக்ட் பண்ணலாம், பாதிக்கும். அது போலதான் இங்கே சூழ்நிலைகள் வரும், சூழ்நிலைக்கு மழை போல வரும், அப்படி மழைக்குள்ள வரும். பட் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் சக்திகள், குணங்கள் இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. குடை போல, ரெயின் கோட் போல, ஷூஸ் போல இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அதுல இருந்து பாதிக்கப்பட மாட்டோம். பட் ஆனால் என்ஜாய், பிகாஸ் அந்த டைம்ல நம்ம என்னது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாப்பாக இருக்கோம்னு சொன்னா மற்றவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்கள வந்து ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி இருக்கணும். நல்ல பாபா சொல்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒண்ணு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, இன்னொன்னு நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்கணும். உங்களுடைய பாக்கியத்தின் மடி, உங்களுடைய என்ன கணக்கு, புண்ணிய கணக்கு, இதை வந்து பாபா உருவாக்கும். ஒரு டைட்டில் பாபாவோடது என்ன தெரியுமா? பாக்கியத்தின் வள்ளல். பிரம்மாவுக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலி, பாக்கியத்தை அருள்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஸோ பாபா சொல்ற விஷயப்படி நம்ம செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது என்னது எப்படி இருக்கும், பறந்துட்டே இருக்கும். நல்ல செயல்கள் செய்வோம், பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே நேரத்துல சேகரிக்கும். உங்க எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்குதானே? குழந்தைங்களுக்கு இருக்கு. என்ன அக்கௌண்ட்?
அக்கௌண்ட் இருக்கு. என்ன அக்கௌண்ட்? ஓ கரெக்ட். புண்ணிய செயல்களின் கணக்கு. நீ நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய ஒரு சேமிப்பு இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம பாபா சொல்றபடி செய்யணும், புண்ணிய செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்ல வந்து சேர்க்கணும். பாதுகாக்கும் இருக்கு, அது பாக்கியத்தை உருவாக்கும் அந்த account. So, இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் இல்லை, பட் தொடர்ந்து அந்த பிறவிகள். இது போல நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சீராக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாபாவுடைய முரளியை தினமும் கேட்கணும். அதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு பர்சனலா சும்மா அப்படி ஏதோ கேட்டோம் இன்னைக்கு அப்படின்னு பர்சனலா அப்பா எனக்கு இன்னைக்கு என்ன சொன்னார், என்ன அப்படி கேக்குறீங்களா? அப்படி கேட்க பாபா எனக்கு எனக்கு என்ன சொன்னாங்க கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு சரியான சந்தோஷம் நம்ம பின்பற்றிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்போ பாபா நம்ம கிட்ட டைரக்டா பேசுவார். பாபா எனக்கு எனக்கு இதுதான் சொன்ன, எனக்கு சொன்னாரு இருக்குதானே. பிகாஸ் பாபா நம்ம சும்மா உலகத்துக்கு வந்திருக்காரு, உலகத்தை மாற்றுவதற்கு வந்திருக்காரு, பட் பர்சனலா நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் வந்திருக்காரு. அப்பா நம்ம அழைத்தோம், கூடி அழைத்தோம் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க திருப்தியான ஆத்மா தான். நம்மளுடைய இந்த கணக்குன்னு சொன்னது இல்லையா, ஒண்ணு வந்து சந்தோஷத்தின் கணக்கு, இன்னொன்னு வந்து துன்பத்தின் கணக்கு அதிகம். ஸோ டெய்லி இந்த ஒரு செக்கிங், இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சங்கம் லிங்கத்துல நம்ம கடவுளை இன்னும் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நீ தெரிஞ்சுக்க போறோமோ, தட்ஸ் ஃபைன். பட் நைட்ல வந்து பாபா எல்லாமே இன்னைக்கு நடந்த விஷயங்கள் சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் அன்னைக்குடைய விஷயங்கள் பாபா கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு தெளிவாகும். யார் அது செய்யறது? யாராவது செய்றீங்க அவங்களுக்கு செய்யலன்னா இனி செய்யலாம். பாபாக்கு குட் நைட் சொல்றதுக்கு முன்னாடி ஃபுல் டே இன்னைக்கு பாபா இதெல்லாம் வரும். சின்ன குழந்தைகளும் செய்யணும். பாபா இன்னைக்கு இது சொன்னாங்க, இது நடந்தது, இது நான் ஃபீல் பண்ணேன், இது ஆச்சு, எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஓகே லைட் ரேசன். அப்புறம் இதனாலையும் நம்மளுடைய கணக்கு வந்து பிகாஸ் இந்த டைம் வந்து அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு நடக்குமா? நமக்கு வேண்டாதது ஏதாவது ஒன்று நடக்கும். இனி நமக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் வரும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், இல்லை ஏதோ ஒரு தடை வரும், நம்ம ஏதோ கவலை வரும், நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணுவோம், பட் வேற ஏதோ நடக்கும். ரைட்? ஸோ அது எல்லாமே உங்களுக்குள்ளார இருக்கு இல்லையா? நீங்க வந்தது தானே. ஸோ நம்ம வந்து அதை செய்யணும். கொடுத்துட்டோம் சொன்னா லேஸ் ஆயிடும். அப்பா வந்திருக்கிறதே நம்மளுடைய சுமைகளை எடுக்கிறது இல்லையா? ஸோ தாதி ஜான்கி ஒரு வாட்டி சொல்லுவாங்க, பெரிய தாதியோடைய விஷயங்கள்
குட்டி சிஸ்டம் நிறைய சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ராஜி சொல்லிய கதைகள் எல்லாம். பட் முக்கியமாக நிறைய விஷயங்கள் தாதி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது. பட் ஒரு விஷயம் தாதி கேட்டாங்க எல்லாரும் முன்னாடி உட்காந்துருக்கோங்க, நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க. ஏன் நீங்க மினி ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம், பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது? அதுக்கு காரணம் சொல்லுங்க. மினி பாபா கிடைச்சதுன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டு ஏதாவது இருக்கா பெண்டிங்? ஆசைகள் ஏதாவது இருக்கா? பாக்கெட்ல ஏதாவது இருக்கா ஆசைகள்? பாபா கிடைச்சது எடுத்து 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 வளர்ந்துட்டோம். என்ன என்ன அடைய வேண்டும் நினைச்சோம் அதுதான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது தினமும் நம்மளுடைய சந்தோஷம் வந்து குறையவே கூடாது. எப்பவுமே சந்தோஷம் சந்தோஷத்திலே இருக்கணும். முடியுமா? எப்படி முடியுமா? அவர் எப்பவுமே எவர் ரெடி. மற்றவங்க மற்றவங்க சொல்லுங்க, முடியுமா? கஷ்டமான கொஞ்சம் கஷ்டம். அதுக்குதான் பாபா இருக்காரு. பாபா நமக்கு நிறைய வழிமுறைகள் சொன்னார். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி அதை அவங்களுக்கும் உதவி செஞ்சு எப்படி நம்மளுடைய மனநிலையை சந்தோஷமாக சொல்லிக்கணும். அதனால தினம் மொழியில இருந்து சந்தோஷத்திற்கான பாயிண்ட்ஸ் எடுக்கும். நம்ம நிறைய சொல்றாரு மொழி சந்தோஷத்தை போட ரோசாசி சந்தோஷத்திற்கான பாயிண்ட்ஸ், போதைக்குரிய பாயிண்ட்ஸ். அப்பா நமக்கு சொல்ற விஷயங்கள்ல போதை, இந்த போதை என்ன மாதிரி போதை? நம்மள வந்து இன்னும் வெற்றி அடைய செய்யும். போதைக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும், சந்தோஷத்திற்கான பாயிண்ட்ஸ். பாபனம் சொல்றது எப்படி நீங்க வந்து உயர்ந்த பதவி அடையலாம், இதுக்காக பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மொழியில. ஸோ மொழியை ஸ்டடி பண்ண வேற வீணான விஷயங்கள் மனதில் இருந்து தாதிகள் இதுதான் பிராக்டிஸ் பண்ணலாம். பல தடவைகள் மொழியை படிக்கிறது, பல தடவைகள் அப்பப்போ எவ்வளோ தடவை கேட்டிருப்பாங்க தாண்டி மொழிகள். ஆனாலும் அவங்களுக்கு அது புதுசாகவே இன்னைக்கு பாபா எப்படி சொன்னாரு, அவ்வளோ ஒரு போது அவ்வளோ தடவை பாபா சொன்ன டைரக்டா கூட கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் எப்படி அந்த மொழி வருது, அந்த மொழி கேட்கணும், கடவுள் எனக்கு என்ன சொல்றாரு. இந்த மாதிரி மொழியின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம வேற விஷயங்கள் போட்டு சிந்திச்சு அதை வச்சு கவலை பண்ணணும். அதனாலதான் சந்தோஷம் அப்படி காலைல வந்து மேல இருக்கும், நைட்டு கிராஃப் எப்படி போகுது, இப்படி சந்தோஷத்துடைய மீட்டர். எப்பவுமே அது அப்படியே இருக்கணும். நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னால் மற்றவங்களை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஏன் நம்ம கூட இருக்காங்கன்னு சொன்னா அந்த சூழல் சந்தோஷத்தோட சூழல், எல்லாரும் சந்தோஷமா இருக்கு போதும். இன்னைக்கு ரொம்ப தேவை உலகத்துக்கு. நான் அந்த ஒரு சந்தோஷமாக இருந்து அதை பரப்புறேன்னு சொன்னால் மற்றவங்களும் அந்த இது
எல்லாம் சொன்னீங்க, இல்லை சேவை செய்யறதை பற்றி சொன்னீங்க, நீங்க எதை சொன்னீங்க இல்லையா? நீங்க சேவை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது நான் அப்படி இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ இன்னைக்குலாம் என்ன பண்ணலாம்? சந்தோஷம் அப்படியே இருக்கும், அப்படி போட்டுக்கலாம். ஓபி சிஸ்டர் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க தானே? இது ரொம்ப தேவை இன்னைக்கு வாழ்க்கையில. ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த துன்பத்தோடையும் கோபத்தோடையும் கவலையோடையும் ஏதாவது அலைகள் உள்ள வருதா, நான் அப்படின்னு ஏதாவது ஒரு மொழி புக்கு எடுத்து ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணி கரெக்டா நமக்குன்னு கரெக்டா வரும். நம்மளுடைய ஸ்திதி அப்படியே விட்டுறக்கூடாது. கவலை இருக்குதா, அந்த கவலையிலேயே இருக்கக்கூடாது. ஏதோ சோகம் வருதா, அதுலயே இருக்கக்கூடாது. உடனே ஸ்திதியை வந்து அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதுக்குதான் பாபா மறுத்துட்டார். குழந்தைகளை துன்பத்திலிருந்து அகற்றி சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தா